வணக்கம். கடந்த 17ஆம் தேதி ஜூலை மாதம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழகத் தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து 5 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவினை தந்தோம். அந்த கோரிக்கைகளில் 1/5/2025 தேதியிட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் இறந்த வாக்காளர்களை பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையமே நீக்க வேண்டும், அதற்கு யாருடைய கோரிக்கையும் தேவையில்லை என்ற அந்த குறிப்பாணையின்படி இறந்த வாக்காளருடைய பெயர்களை பட்டியலிலிருந்து உடனே நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், இரண்டாவதாக ஹேண்ட்புக்ஸ் ஆஃப் நிறைய வழிகாட்டுதல் புத்தகங்கள் உள்ளன, கையேடுகள் உள்ளன. அந்த கையேடுகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டுமே இருக்கிறது. அவற்றை தமிழில் தர வேண்டும், அனைத்து பிராந்திய மொழிகளிலும் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். மூன்றாவதாக, தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள பாகநிலை அலுவலர்கள், பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பாகநிலை அலுவலர்களும், அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்படக்கூடிய பாகநிலை முகவர்களையும், BLA2 என்று சொல்லக்கூடிய பாகநிலை முகவர்களும் இணைந்து செயலாற்ற தேர்தல் ஆணையம் உரிய வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் வகுத்து தர வேண்டும் என்று கேட்டிருந்தோம். நான்காவதாக, வாக்குப்பதிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில திருத்தங்களை முறையற்றது, அந்த முறையற்ற விதிகளை நீக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஐந்தாவதாக, எப்படி பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறுகிறதோ அதைப்போல தமிழகத்திலும் நடக்க இருக்கிறதால் இங்கே ஆதார் எண்ணையும் குடும்ப அட்டையையும் ஒரு வாக்காளருடைய அடையாள அட்டைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தோம். இந்த ஐந்தாவதாக உள்ளதை தவிர மற்ற 4ஐயும் உடனே பரிசீலித்து ஆவண செய்வதாக தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சொல்கிறது. ஆனால் இன்று வரை அந்த வழியில் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் கையேடுகளை தமிழ்படுத்தவில்லை, BLOக்களுக்கு சரியான உத்தரவை தரவில்லை, இறந்த வாக்காளர்களை நீக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, விதி திருத்தங்களை குறித்து எந்த ஆய்வையும் மேற்கொள்ளவில்லை. எனவே இவற்றையெல்லாம் வலியுறுத்தி இன்று நடந்த சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் அதற்குரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் நடக்கக்கூடிய வாக்காளர் திருத்த பட்டியல் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 65 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை இழந்து நிற்கிறார்கள். அதற்கான உரிய விளக்கத்தை தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கோ உச்சநீதிமன்றத்திற்கோ தர மறுக்கிறது. இந்தியா கூட்டணியில் ஒரு மிக முக்கியமான அங்கமாக விளங்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயலை எதிர்த்து போராடும். எனினும் கூட தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சிறப்பு திருத்த முகாம் நடத்தப்பட்டால் அதற்கு எல்லா துறையிலும் சட்ட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் களத்தில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இங்கே அதுபோன்று எந்த ஓட்டுகளையும் வாக்குகளையும் நீக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடமை என்று நினைக்கிறோம். அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது அந்த சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அதில் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லா வாக்காளரும், ஒவ்வொரு வாக்காளரும் ஒரு படிவத்தை நிரப்பி தர வேண்டும். அப்போ தான் அவர் வாக்காளர் ஆக முடியும். இரண்டாவது, உங்களுடைய பெயர் 2003 வாக்காளர் பட்டியலில் இருந்ததுன்னா நீங்கள் வெறும் படிவத்தை மட்டும் பூர்த்தி செய்து தந்தால் போதும்.
அவருடைய குழந்தைகள் அந்த வாக்காளர் பட்டியலுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து படிவத்தை நிரப்பி தந்தால் போதும். அப்படி இல்லாதவர்கள் அனைவரும் இருப்பிடச் சான்றிதழையும் பிறப்புச் சான்றிதழையும் தர வேண்டும். இது எத்தனை மக்கள்கிட்ட இருக்கும், எத்தனை சாதாரண மக்கள்கிட்ட இருக்கும், அடித்தட்டு மக்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஒன்று. இரண்டு, இறந்த வாக்காளர்களை நீக்குவது, இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களை நீக்குவது, இடம்பெயர்ந்த வாக்காளர்களை நீக்குவது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகநிலை அலுவலர் BLO என்று சொல்லக்கூடிய அந்த அலுவலர் தான் போய் வீடு வீடாக பார்க்க போகிறார். அவர்கள் முறையாக அந்த பணியை செய்வதில்லை என்பதுதான் இந்திய கூட்டணியுடைய மிகப்பெரிய புகார். வீடு வீடாக சென்று யார் யார் இறந்திருக்கிறார்கள், யார் யார் இரட்டை பதிவு வாக்கு வைத்திருக்கிறார்கள் என்ற எனுமரேஷன் கணக்கீடை ஒழுங்காக எடுக்குவதில்லை. எனவேதான் இத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். இந்த பணி தமிழ்நாட்டில் நடக்கும்போது இது போன்ற முறைகேடுகள் நடக்கக்கூடாது. வீடு வீடாக சென்று பார்ப்பதென்றால் பாகநிலை அலுவலர் உண்மையிலேயே வீடு வீடாக செல்ல வேண்டும். அதற்கான கணக்கீடுகளை எடுக்க வேண்டும். கணக்கீடுகளை அரசியல் கட்சிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பாகநிலை முகவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் ஆலோசனை நடத்த வேண்டும். இதெல்லாம் நாங்கள் சொல்லலை, இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய கையேடில் இருக்கிறது. இந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றாமல் நடந்ததுதான் பீகார் வாக்காளர் திருத்த பட்டியல். அதுபோன்று தமிழகத்தில் நடந்துவிடக்கூடாது, நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பீகார்ல வந்து எலெக்ஷன்ஸ் வந்து 3 months தான் இருக்கு. இப்போ கடைசி நேரத்தில் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் பண்ண போறோம்னு சொல்றாங்க. பட் ஆனால் அது இயர்லியாக பண்ண சொல்லி நீங்கள் எதுவும் கேட்டிருக்கீங்களா? நிச்சயமாக நாங்கள் கேட்டிருந்தப்ப தலைவர் அவருடைய வழிகாட்டுதலில் எம்பிக்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை சந்தித்த போது நாங்கள் குறிப்பாக இதைத்தான் கேட்டோம். பீகாரில் இருக்கக்கூடிய 7,34,00,000 வாக்காளர்களும் வெறும் 30 நாட்களில் நான் குறிப்பிட்ட அந்த எனுமரேஷன் ஃபார்மை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்றாங்க. ஹியூமன்லி இம்பாசிபிள். அதே போன்று தமிழகத்தில் நடத்துவீர்கள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய 6,34,00,000 வாக்காளர்களுக்கு 1 மாதம் கொடுத்தால் போதாது. அவர்கள் உரிய ஆவணங்களை பெறுவதற்கும் படிவங்களை பூர்த்தி செய்வதற்கும் குறைந்தபட்சம் 2 மாதங்கள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டோம். அது உண்மையிலேயே சந்தேகத்துக்குரியது தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டதிலிருந்து தலைமை கழகம் வரை இதில் உறுதியாக களத்தில் இருந்து போராடுவதால் அந்த முறைகேடுகளை அனுமதிக்க மாட்டோம். வரக்கூடிய எல்லா தேர்தலும் மனதில் வைத்து தான் அந்த ஸ்ட்ராங்கான ஒரு இது எடுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே வாக்காளர் பட்டியல் சிறந்த முறையில் அமைக்கப்பட வேண்டும். உண்மையான வாக்காளர்களை சேர்த்திட வேண்டும். போலியான வாக்காளர்களை நீக்க வேண்டும். அது உண்மையான வாக்காளர் பட்டியலாக இருக்க வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய வாதமாக தங்களுடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டே இருக்கும். அது பிரச்சனை இல்லை. இறந்த வாக்காளர்களை நீக்க வேண்டும்ன்றதை நாங்களும் இப்போ கூட கேட்டிருக்கோம். அதே போல் இரட்டை பதிவு வாக்காளர்களை நீக்க வேண்டும். ஆனால் நீக்கப்படுபவர்கள் உண்மையிலேயே இறந்தவர்களாக இருக்கணும். நேற்று கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் பீகாரில் இறந்ததாக நீக்கப்பட்ட 2 வாக்காளர்களை உயிருடன் கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிறுத்தினார். அது போன்ற முறைகேடுகள் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதம். அதாவது ஒரு நபர் வந்து ஒரு இடத்துல தான் வாக்காளராக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது அடிப்படை உரிமை கிடையாது. அது சட்டப்படியான உரிமை. அதற்கு அவர் 3 அடிப்படை தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். ஒன்று, இந்திய குடிமகனாக இருக்கணும். 18 வயது நிரம்பியவராக இருக்கணும். 3வது, அந்த இடத்தில் சாதாரணமாக வசிப்பவராக இருக்கணும். ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அந்த தகுதி உடையவர்களை யார் வேணாலும் இங்கே வாக்காளர் ஆகலாம். ஆனால் யார் ஆர்டினரி ரெசிடெண்ட் என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது. அதை
ஒவ்வொரு வாக்காளரும் வெளியிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரும் தான் எப்போதுமே இங்கே தான் வசிக்கப் போகிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டும். அவருடைய குடும்பம் வேறு மாநிலத்திலிருந்து அவர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை இங்கேருந்து வந்துட்டு போகிறவராக இருந்தால் அவர் சாதாரணமாக குடியிருப்பவராக கருதப்பட மாட்டார். இதுதான் பிரச்சனை. கான்ஸ்டியூஷன்ல வந்து ஆர்டினரி சிட்டிசனுக்கான டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ தமிழ்நாட்டில் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாதான் நீங்கள் வந்து எலக்ட்ரல் ரோலில் சேர்க்கணும்னு நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டா அல்லது என்ன ஆதார் இருக்கணுமா? இல்லை அதாவது தேர்தல் ஆணையம் 11 ஆவணங்களை பட்டியலிட்டிருக்கிறது. அது டிஆர் மட்டும்தான். இல்லை, எல்லா இடத்துக்கும் அதான் பண்ண போகிறாங்க. அந்த 11 ஆவணங்கள் அவங்க சொல்லும்போதே இந்த 11 ஆவணங்கள் மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்ற ஆவணங்களையும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதார் அட்டையை தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய பட்டா உத்தரவுகள் மற்ற அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட எல்லா அடையாள அட்டைகளையும் எடுத்துக்கலாம். தேர்தல் ஆணையம்ங்கிறது வந்து தன்னிச்சையான அமைப்பு. இதற்கும் மத்திய அரசுக்கு எந்த வித சம்பந்தம் இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் நியாயமாக தேர்தல் முன்பே இந்த கேள்வி கேட்க 2 விஷயம். இவிஎம் மிஷினை அறிமுகப்படுத்திய போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப இதே பாஜக தான் வந்து தேர்தல் ஆணையம் காங்கிரஸோடைய கைப்பாவையாக செயல்படுகிறதுன்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போட்டாங்க. இப்போ எப்படி மாறிச்சு? இவர்கள் மிக மோசமாக தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு வாக்காளர் பட்டியலில் இவ்வளோ பெரிய மோசடியை செய்து திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போல கர்நாடக மாநிலத்தில் துவங்கி மகாராஷ்டிரா மாநிலம், ஒரிசா மாநிலம் எல்லா மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியலை முறையற்ற வகையில் திருத்தங்கள் செய்து வெற்றிகளை பெற்றிருக்காங்க. அதனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதற்கான எந்த ஆதாரத்தையும் அவங்களால தர முடியல, தந்தது இல்லை. ஏன்னா அவங்க சொல்றதுக்கான அடிப்படை ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அது ஏற்கனவே அமைப்பு செயலாளர் அவர்கள் அதுக்கு உரிய பதிலை சொல்றாங்க. இல்லைங்க, அதுக்கு உரிய பதிலை ஏற்கனவே அமைப்பு செயலாளர் சொல்லிட்டாங்க.